புளி ஊற்றாத குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். காய் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் வச்சுருக்கேன், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு. இது தாங்க நான் போட்டு புளி இல்லாத குழம்பு வைக்க போகிறேன். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம புளி ஊற்றாம தான் வைக்க போகிறோம். இப்போ கடாயை வச்சுட்டேங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூண்டையும் அதில் போட்டுக்கலாம். பூண்டை தட்டி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தீங்களா தக்காளி, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மூடியை திறந்துக்கலாங்க. இப்போ திறந்துட்டோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா தக்காளி நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்து வரட்டுங்க. இந்த மஞ்சள் அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு நம்ம மூடி போட்டதுனால. நம்ம மூடி போடலன்னா லேட் ஆகும். இப்போ நம்ம மூடி போட்டுட்டோம் இல்லைங்களா, இது நல்லா இப்போது வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த காயும் அதில் போட்டுக்கலாம். வெண்டைக்காயும் தான் போட்டிருக்கோம். அதில் 2 காய் நான் போட்டிருக்கேன். வீட்டில் இருக்கிற காயை வச்சு கூட நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடியை திறந்துடலாங்க. இப்போது நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி கலரி விட்டுக்குங்க. அனல் வந்து கொஞ்சம் மீடியமாகவே வைங்க, லோ இதிலே இருக்கட்டும் அனல். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த எண்ணெயிலேயே இந்த காயெல்லாம் வெந்து வந்திருக்குங்க. இந்த வெண்டைக்காயும் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கிடும். ஜீரகத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனால் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் பெரிய டேபிள் ஸ்பூனால் தாங்க 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலையெல்லாம் போட சொல்ல அனலை கம்மியாக வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நான் உப்பும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலையெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும்.
நம்ம தண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி 2 சொம்பு விட்டுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பாஸ்தா வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம திறந்துட்டு இது மாதிரி ஒரு ட்ரிப்பு கலரி விட்டுக்குங்க. இது மாதிரி கொதித்து வரணும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்புக்கு பேர் வந்து பொரி குழம்புன்னு சொல்லுவாங்க, நம்ம புளி ஊற்றாது வைக்கிறதுனால. ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை 1/4 டீஸ்பூனோ நாட்டு சர்க்கரையை போட்டுங்க. அப்படி நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கா வெல்லம் கூட போட்டுக்கலாங்க. நான் வந்து இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தாங்க போடுறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அந்த நாட்டு சக்கரை போட்டால் இந்த பொரி குழம்புக்கு நல்லா சுவையாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை போடுறோம். இதில் நம்ம புளி ஊற்ற தேவையில்லை. ஊற்றிக்கலாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த செக்கு நல்லெண்ணையும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் ஊறுறதுனால சுவையாக இருக்கும். இப்போது நம்ம கொத்தமல்லி வச்சுருந்தீங்க இல்லைங்களா, அந்த கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நம்ம இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பொரி குழம்பு ரெடிங்க. நீங்களும் இதை மாதிரி வச்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வச்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.